மை டியர் ஃபெதர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ், நிறைய பேர் டாப்பர் அண்ட் பேக் பெஞ்சருக்கு போனஸ் ஸ்பாட் கேட்டிங்க. நானுமே கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஓகேடா, இப்போ வந்து 6 months அப்புறம், அதாவது டேக்குக்கோட கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 6 மாதம் ஆச்சு. அவன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான், எதுவுமே தெரியல. அவன் கூட இருந்தப்போ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு நினச்சேன். ஆனால் அவன் இல்லாத இந்த 6 மாதத்தில் இது ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி வேறு ஒரு ஃபீலிங் எனக்கு புரிஞ்சிருச்சு. அதை அவன் கண்ணை பார்த்து சொல்லணும். ஆனால் அவன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான்றது தான் எனக்கு இன்னமும் தெரியல. இது எப்படிலாம் விளையாடுதில்ல. சுற்றி 1000 பேர் இருந்தோம், யாருக்கிட்டேயுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகலை. என் பாட்டுக்கு நான் படிப்பு அப்படின்னு போய்ட்டுருந்தேன். அப்போ தான் ப்ரொஃபஸர் இவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க சொல்லி இவனை என் தலையில் கட்டினாங்க. ஆரம்பத்தில் இவன்லாம் எப்படி செமஸ்டர் பாஸ் பண்ண போகிறான், எல்லாத்துக்கும் மேலே இவனை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு இருந்தேன். ஆனால் நாட்கள் போக போக அவன் கூட இருக்கிறது அவ்வளோ ஜாலியாக இருந்தது. துருன்னு ஏதாவது கேட்டுட்டு ஆரம்பத்தில் ஹயாங்னு கூப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் வாங்க போங்கன்னு கூப்பிட்டான். அதுக்கப்புறம் தயாங்கன்னு கூப்பிட ஆரம்பித்தான். இப்போது எப்படி கூப்பிடுவான், இவன் என் மண்டிக்குள்ளேயே ஓடுறானே. இவன் கெட்ட நேரம் கிராஜுவேஷனுக்கு அவன் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அந்த ஃபோனையும் தொலைச்சிட்டேன். வெறும் ஃபோன் கேஸை வச்சு என்னத்தை பண்ணுறது? இப்போது யார்கிட்ட ஜிகேவை பற்றி கேட்கலாம்? அவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் கூட எனக்கு தெரியாதே. பேசாமல் காலேஜில் கேட்டால் ஜங்குக்கோட நம்பர், அட்ரஸ் ஏதாவது ஒன்று எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னால் கண்டிப்பாக அவனை காண்டாக்ட் பண்ண முடியும்ல. இது ஏன் எனக்கு முன்னாடியே தோணலை? ஆனால் எப்படி கேட்கறது? சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை தான் எடுக்கிறான். எடுத்துகிட்டு யாருக்கோ டயல் பண்ணுறான். ஹலோ, சொல்லுங்கள் மிஸ்டர் தயம். சார், ஒரு சின்ன எமர்ஜென்சி, எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் லீவ் வேணும். என்ன தயம், நீங்கள் தான் பஞ்சுவலாக லீவே போடாமல் வருவீங்களே, என்ன திடீர்னு லீவு? இல்லை சார், சம்திங் பர்சனல், அதான். இன்றைக்கி ஒரு நாள் தான், நாளையிலேருந்து வந்துடுறேன். ஓகே தயம், டேக் யூர் டைம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறான். கிளம்பிட்டு நேராக காலேஜுக்கு தான் போயிருப்பான். அதாவது அவங்க படித்த அதே டிபார்ட்மெண்ட்டுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், கமெண்ட். மேம். ஏய் தயம், நீ தயம் தானே? ஆமாம் மேம், உங்கள் தயம் தான். எப்பட்றா இருக்க, என்ன பண்ணுற? நான் இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓ சூப்பர்டா, என்ன திடுதிப்புன்னு வந்து நிற்கிற? 6 மாதத்துக்கு முன்னாடி தான் முடிச்சுட்டு போனேன். ஆனால் ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிட்டேன். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஹேர் ஸ்டைல் எல்லாமே வேறு மாதிரி இருக்குடா. தேங்க்யூ மேம். சரி விடு, நீ இப்போ எதுக்காக வந்த? அது ஒன்றும் இல்லை மேம், ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா இல்லை, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இல்லை மேம், டிபார்ட்மெண்ட்டில் ஜங்குக்குன்னு ஒருத்தர் படித்தான்ல, அவனோட அட்ரஸ் வேணும். அதான் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. அதான். என்னடா நீ அவன் அட்ரஸ் கேட்டு வந்திருக்க? என்ன? இல்லை மேம், அது ஃப்ரெண்ட்ஸோட காண்டாக்ட் யாரோடதோ என்கிட்ட இல்லை, ஒரு சின்ன எமர்ஜென்சி, அதான். ஓ சரி, நான் டாக்குமெண்ட்ஸில் இருக்கான்னு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தேடுறாங்க. எங்கள் தயம் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். தயம் இங்கே இல்லை, நான் ஆஃபீஸ் ரூமில் கேட்டு சொல்கிறேன். ஓகே மேம், அது ஃபைல்ஸ்லாம் இப்போ தான்ப்பா வாங்கிட்டு போனாங்க. உங்களுக்கு கிராஜுவேஷன் வரும்போது தேவைப்படும்ல கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஸோ அதனால் வாங்கினாங்க, இன்னும் கொடுக்க மறந்துட்டாங்க.
நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தயாங் கையில் அட்ரஸும் கிடச்சிருது. தயாங்க்கு அப்படியோ 1 மில்லியன் லாட்ரி அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்கு. அந்த அட்ரஸில் அப்படியே நெஞ்சோட அணைச்சிட்டு, சண்முகா உன்னை தேடி நான் வரப்போகிறேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன் பேசிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஒருத்தர் சோகமாக உட்காந்துட்டு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவன் எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி நார்மலாக தான் பேசியிருக்கான், நான் தான் ஒரு லூஸு, என்னென்னமோ நினச்சேன், யார்கிட்டையும் பேசாதவன், சிரிக்க கூட தெரியாதவன், நம்மக்கிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாங்க, நான் தான் தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்கிட்டேன், அவன் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு தான் பேசியிருக்கான், அதுவும் நான் படிக்கணுங்கிறதுக்காக. ஆனால் அவன் மட்டும் வரலனா இன்னும் நான் உதவக்கரையா ஃபெயில் ஆகிட்டு அப்படி தான் உட்காந்துருப்பேன். இப்போது இந்த இன்டர்ன்ஷிப் கூட எனக்கு கிடச்சிருக்காது, எல்லாம் அவனால் தான் கிடச்சிது. சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் சக்ஸஸ்னால் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னை பேக் பெஞ்சர்னு கேலி பண்ண எல்லாரும் எழுதுன்னு கைத்தட்ட வச்சது அவன்தான். ஆனால் அன்னைக்கு அவன் என்கிட்ட நம்பர் வாங்கினப்போ இனிமேல் அவன் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பான்னு நினச்சேன். கிராஜுவேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு மெசேஜ் பண்ணேன். அடுத்த நாள் குட் மார்னிங் மெசேஜ் பண்ணேன். 6 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் அவன்கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை கூட வரல. பரவாயில்ல தேவ், உனக்கு என்கிட்ட பேச பிடிக்கலன்னா பரவாயில்ல, நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும், மற்றபடி நான் எதுவும் கேட்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே தான் புலம்பிகிட்ருக்கான். அவன் கையிலையும் அதே குரூப் ஃபோட்டோ, அப்புறம் அவனும் தயமும் தனியாக எடுத்துக்கிட்ட செல்ஃபின்னு 2 தான் மாற்றி மாற்றி பார்த்து சார் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது இங்கே தயங் தான் அட்ரஸ் கிடச்ச குஷியில் ஜிகேவை பார்க்கறதுக்காக ட்ரெயின் ஏறி வந்திருப்பான். சார் நினச்சா காரில் போயிருக்கலாம், ஆனால் என்ன நினச்சான்னு தெரியல. திடீர்னு ட்ரெயின் ஏறி வந்துட்டான். இப்போது அப்படியே பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் ஷாப்புக்கு தான் போகிறான். எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன வேணும்? ஒரு பொக்கே ரெடி பண்ணணும். ஓகே சார், என்ன ஃப்ளோரில் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா பண்ணிடலாம். இதில் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவனுக்கு ஞாபகம் வருது, கிராஜுவேஷன் அப்போது ஸ்டேஜில் டெக்கரேஷன் பண்ணியிருந்த சன்ஃப்ளவரை ஜிகே அவ்வளோ ரசித்தது. அந்த பூவை கையில் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தது எல்லாமே அவன் மைண்டுக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆச்சு. இதெல்லாம் யோசிச்ச தயம் டக்குன்னு சன்ஃப்ளவர் இருக்கா? இருக்குது சார், அப்போ சன்ஃப்ளவர்லேயே பண்ணிவிடுங்க. ஓகே சார், ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ பொக்கேவும் கிடச்சிடுச்சு. ஆக்சுவலி அது ஜேகே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் ஷாப் தான். சண்முகா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் அவன்கிட்ட வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே அவனும் வரான். இங்கே ஜேகே தான் தயங் ஃபோட்டோ பார்த்துட்டு குழந்த பாவம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. என்னை ஏமாத்திட்டான், என்கிட்ட பேசவே இல்லை, அப்புறம் ஏன்டா ஃபோன் நம்பர் வாங்கினா சோடாப்பட்டி? உன்கிட்ட டியூஷன் எடுக்க நான் கேட்டேன்னா எல்லாம் அந்த ப்ரொஃபஸர் தான் என்னை கோத்து விட்டு டியூஷன்லாம் எடுக்க வச்சான். நான் டியூஷன் மட்டுமா கற்றுக்கிட்டேன், அதை தாண்டி என் ஃபீலிங்ஸும் வளர்ந்துருச்சு. ஆனால் இந்த சீடு முடிஞ்சு என்கிட்ட பேசாமலே போயிட்டான். அப்புறம் எது கூட நம்பர் வாங்கினா வேறு யார்கிட்ட வாங்கியிருக்கலாம்ல. நம்பர் வாங்கிட்டு ஒரு மெசேஜ் இல்லை, கால் இல்லை, எதுக்கூட உனக்கெல்லாம் ஃபோனு தொடப்பட்ட அப்படின்ற மாதிரி கியூட்டாக திட்டிகிட்டு இருக்கான் தயங்க தான். அப்போது சடனாக காலிங் பெல் அடிக்குது.
அ யாரு அப்படின்னு தெரியாம, "ஆ வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு டோர தான் ஓப்பன் பண்றேன். அப்படியே ஃப்ரீஸ் ஆயி போய் நின்னுட்டான். "தயம், தயம் நீயா? நீ எப்படி இங்க?" அப்படின்னு கேட்டுட்டே இன்னொரு பக்கம் கோவம். ஏன்னா 6 மந்த்ஸா ஜேகே வந்து தயம் கிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பான். பட் தயம் கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை கூட இல்ல. இன்னொரு பக்கம் உண்மையா என்ன நடந்ததுன்னு பாவம் சின்ன பிள்ளைக்கு தெரியாதுல்ல. அதனால ஃபர்ஸ்ட்டு தயங்க பார்த்தாலும், அதுக்கப்புறமா கோச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போயிட்டான். ம். நான் ஒன்னும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயம் அப்படியே, "டேய் ஜேகே நில்றா, டேய் வீட்டுக்கு வந்தவன வாடான்னு கூப்பிடணும், வான்னு கூட கூப்பிடாம எங்கடா ஓடுற? நில்லுடா இங்க" அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். பட் ஜேகே எதையும் காதுல வாங்கல. போயிட்டு கதவை டம்முன்னு சாத்திடுறான். தயவுக்கு புரிஞ்சிடுச்சு கோவமா இருக்கான் போலன்னு. "டேய் டேய் என்னடா அது, வீடு தேடி இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன், உன் வீடு தேடி வந்து என்ன வெளியே விட்டு கதவை சாத்துற? டேய் டேய் ப்ளீஸ்டா, என் பார்க்குறவன் என்னடா நினைப்பான், கதவை தரடா ப்ளீஸ். இதை பாரு, நீ அடிக்கிறதா இருந்தால் அடிச்சுக்கோ, நீ என்ன வேணா திட்டிக்கோ, ஆனால் ப்ளீஸ் கதவை தரடா, பாவமா இல்லையாடா என்னை பார்த்தா" அப்படின்ற மாதிரி அவன் வேற கிட்ட கொஞ்சிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்க ஜிகேக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது. இருந்தாலும் 6 மாதம் அலைய விட்டுறடா, நீ கொஞ்ச நேரம் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இங்கே தயங்குதான். "டேய் டேய் உன் காலில் வேணா விழுறேன்டா, வேணும்னா வாசல்ல எல்லாரும் முன்னாடியே விழுந்துருடா, ப்ளீஸ்டா கதவை தரடா" அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ ஜிகே தான் டக்குன்னு கதவை திறந்துட்டான். "அப்பா கதவை திறந்துட்டியா? அ என்ன சொன்ன? அ அ நான் என்ன சொன்னேன்? ஏதோ காலில் விழுவெல்லாம் காதில் கேட்டுச்சு. அ அ காலையா கேட்டுருச்சோ? அ அது கால் வலிக்குதுன்னு சொன்னேன்." "ஏய் பேச்ச மாத்தாத. நீ காலில் விழுவேன்னு தானே சொன்ன? விழுறா காலில்." "ஆ காலில் விழணுமா?" "ஆமாம் விழு, காலில் விழு, இப்போவே விழு." "டேய் என்னடா நேரம் பார்த்து பழி வாங்குறியா?" "ஆ நீ தானே சொன்ன, காலில் விழுந்தேன்னா வீட்டுக்குள்ளே வா, இல்லைன்னா இங்கே இரு, யார் உன்னை கூப்பிட்டா, நீ ஒன்றும் வர தேவையில்ல" அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிகிட்ருக்கு. ஸோ தயங்கம் வேறு வழி இல்லாமல், "இப்போ என்ன, நான் உன் காலில் விழுந்தா என்ன வீட்டுக்குள்ளே கூப்பிடுவல, முதல்ல விழுடா பார்க்கலாம்." "எது டாவா? என்ன ஆரம்பத்தில் ஹயங்னு கூப்பிட்ட, அப்புறம் வாங்க போங்கன்னு கூப்பிட்ட, அப்புறம் தயங்குன்னு கூப்பிட்ட, இப்போ என்னடான்னா வாடா போடான்ற? ஆ நீ பண்ண வேலைக்கு உன்னை பீப்பில் கூட திட்டலாம், உன்னை திட்ட முடியல இந்த மூஞ்ச பார்த்தா. என்ன பண்ணுறது?" அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அப்படியே நிற்க, தயம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலையே விழுந்துட்டான் பாவம். "சரி சரி, ஏந்திரி ஏந்திரி, என்னதான் இருந்தாலும் கிளாஸ் டாப்பர், ஏந்திரா ஏந்திரா" அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் வந்து தயம் உள்ள போயிட்டு, "ஜமுக்கா, என்ன காஃபி வேணுமா? அ இல்லை உங்கள்கிட்ட பேசணும்." "ஓ உங்களுக்கு 6 மாதமா என் நினைப்பே வரல, இப்போ நீங்கள் வந்து கூப்பிட்டதும் நாங்கள் வந்து என்ன தயம் சொல்லு தயம்னு பேசணுமா? போட்டா நான் ஒன்றும் பேச மாட்டேன்" அப்படின்னு போயிட்டு சோஃபாவில் அப்படியே படுத்துக்கிட்டான். தயங்க்கு இதெல்லாம் பார்க்க க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் தயங்தான் மறுபடியும் ஜிகே முன்னாடி போயிட்டு அப்படியே லிப்ஸை பவுட் பண்ணிட்டு நிற்கிறான். "ஏன்னா மூஞ்ச குழந்த மாதிரி வச்சு மயக்க பார்க்குறியா? நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு ஓகேவே சொல்ல மாட்டேன்டா" அப்படின்னு உளறிட்டான். ஏன்னா அது டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. "என்ன ஆனாலும் நான் உங்ககிட்டலாம் பேச மாட்டேன்டா, போ 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 நீ போ" அப்படின்றான். அப்போ தயங்குதான் ஜிகே முன்னாடி அந்த சன்ஃப்ளவரை வச்சுட்டு நீல் டவுன் பண்ணுறான். ஜமுக்காவுக்கு ஒன்றும் புரியல. "என்னடா பண்ணுற?" "ஜமுக்கா ஒரு நிமிஷம் இதை வாங்கிக்கிறியா?" "ஏன் கை வலிக்குதா? ஒரு பொக்கையை கூட ஹோல்ட் பண்ண முடியல. என்னதான் கிளாஸ் டாப்பரும். டேய் என்னை கலாய்க்கிறது அப்புறம், முதல்ல நீ பொக்கேவா வாங்கடா."
ம். வாங்குறேன், வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகி தான் பொக்கேவ வாங்கிக்கிறான். "ஜங்கா, எனக்கு தெரியும். நீ எவ்ளோ ஹர்ட் ஆயிருப்பேன்னு. நான் உன்ன வேணும்னே ஹர்ட் பண்ணல. ஐம் சாரி." ம். சாரியா? எதுக்கு? அதான் நம்பர் வாங்கிட்டு ஒரு கால் கூட பண்ணலையே. உனக்கு தான் பேச பிடிக்கலல்ல. அப்புறம் ஏன் வாங்குன? ஜோங்கா, ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. ம். சொல்லு. அன்னைக்கு உன்கிட்ட இருந்து ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா போனேன்ல. ஆமா, போனேன். அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் கூட இல்லையே. டேய், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நீ என்னலாம் சொல்ற? நான் கேட்குறேன். ம். சரி சொல்லு. என்ன? அது அன்னைக்கு உன்கிட்ட நம்பர் வாங்கிட்டு நான் பஸ்ஸில் கிளம்புனேனா, அங்கே பார்த்தா யாரோ என்னோட ஃபோனை திருடிட்டாங்க. பஸ்ஸில் மிஸ் பண்ணிட்டேன். என்னோட ஃபோன் கேஸ் மட்டும்தான் என் பேக்கெட்டில் இருந்துச்சு. உன் நம்பர் கூட நான் டைரியில் எழுதலையா? ஃபோனோட எல்லாமே போயிடுச்சு. எந்த ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்டும் என்கிட்ட இல்லை. மற்றவங்க கான்டாக்ட் இல்லைனாலும் உன் கான்டாக்டை மிஸ் பண்ணதுலேருந்து உன்கிட்ட பேச முடியாமல், நீ எங்கே இருக்க, எப்படி இருக்கன்னு எதுவும் தெரியாமல் எவ்வளோ துடிச்சு போயிட்ட தெரியுமா? அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, கண்டிப்பாக காலேஜில் உன்னோட அட்ரஸ் இருக்கும்னு. அதான் நம்ம ஹெச்ஓடி கிட்ட போய் உனக்காக ஆஃபீஸில் போய் சொல்லி லீவ் போட்டு ஹெச்ஓடி மீட் பண்ணி ஒரு வழியாக உன் அட்ரஸ் வாங்கிட்டேன். இப்போ தான் உன்னை பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா? சாரி தயம், அது தெரியாமல் நான் உன்னை ரொம்ப திட்டேன்ல. சேச்சா, அப்படிலாம் இல்லை. உன் இடத்துல நான் இருந்தாலும் அப்படி தானே தோணியிருக்கும். நம்பர் வாங்கிட்டு ஒரு மெசேஜ் கூட பண்ணலனா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியாவா? இந்த 6 மாதம் டெய்லியும் உனக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தேன். ஆனால் உன்கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை கூட வரல. கடைசியாக ஒரே ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உன் சேட் ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை காட்டுறான். அதில் சாரி தயம், உனக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் தான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டேன். உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இதை பார்த்ததும் டைமுக்கு கண்ணு கலங்கிடுச்சு. ஜமுகா, உன்னை நான் இன்னைக்கும் நினச்சது இல்லைடா. சொல்லப்போனால் நீ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சிரிப்பெல்லாம் என்னன்னே தெரிஞ்சுது. காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிறது வரைக்கும் படிப்பு, ஸ்போர்ட்ஸு, இதை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க கூட கிடையாது. எல்லாரும் இருக்காங்க தான், ஆனால் எல்லாருமே அவங்க தேவைக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன், உனக்கே தெரியும்ல. ஆனால் என்னை சிரிக்க வைக்கிறதுக்காக நீ கிளாஸில் என்னென்ன அமர்க்களை பண்ணுவேன். அப்புறம் ப்ரொஃபஸர் உனக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்க சொல்லும்போது உன் கூட இருந்த அந்த டைமெல்லாம் கோல்டன் மூமெண்ட்ஸ் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் புதுசாக நிறைய விஷயம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த, சிரிக்க கற்றுக் கொடுத்த, எல்லாமே. நான் உனக்கு பாடத்தை மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் நீ எனக்கு நான் யாருன்றதே சொல்லிக் கொடுத்த. அப்போது உன்னை விட நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதை விட்டுட்டு நீ தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருந்த. நான் ஒரு மடையன், சொல்ல வந்ததை மறந்து வேற என்னெல்லாமோ புலம்பிகிட்ருக்கேன் போல. ஜமுக்கா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நீ இதை அக்செப்ட் பண்ணுவியான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. பட் என் மனசில் இருக்கிறத நான் உன்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல ஜமுக்கு இப்படி பார்க்குறான்.
ஜங்கு, ஐ லவ் யூ. லவ் யூ ஸோ மச். லைஃப் லாங் உன் கூட ட்ராவல் பண்ணணும். பெர்மிஷன் கொடுப்பியா? இதே மாதிரி இப்போ உன் கையை பிடிச்சிட்டு சாகிற வரைக்கும் உன் கூடவே உன் கூட சந்தோஷமா சிரிச்சிட்டு ஊர் சுற்றணும். அதுக்கப்புறம் எனக்கு எதாவது கஷ்டம்னா உன் தோளில் செஞ்சு ஆடணும். அப்பப்போ உன் கூட க்யூட்டாக சண்டை போடணும். குழந்தை மாதிரி விளையாடணும். இன்னும் நிறைய இருக்கு. ஆனால் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அது எல்லாமே உன் கூட வாழ்ந்து காட்டணும். லைஃப் லாங் உன் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த டாப்பருக்கு டிக்கெட் கிடைக்குமா? டிக்கெட் லைஃப் டைம். ஆமாம். என்ன பண்ணலாம்? இந்த டாப்பர் வேற 6 மாதம் நாளையே வச்சுட்டு இப்போ திருப்பூர் வந்து லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் கேட்டால் எப்படி கொடுக்கறது? உடனே கொடுக்கலாமா? உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. இருந்தாலும் ஓகே. அப்போ நீயும் பேருக்கு தான் டாப்பர். இது கூட தெரியலையா? டியூப் லைட்டு. ஆமாண்டா, எனக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் உன்னை இப்போ இல்லை, காலேஜில் பார்த்ததுலேருந்தே நானும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்ன, சாருக்கு எப்போ பார்த்தாலும் படிப்பு மட்டும்தானே தெரிஞ்சிச்சு. நாங்கள் அது கண்ணுக்கு தெரியவே இல்லைங்க. டே, அப்படிலாம் இல்லைடா. எனக்கும் இருந்திருக்கு, ஆனால் அது எனக்கு தெரியல. அதுதான் இப்போது 6 months கேப்பில் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வந்து சொன்னல. ஓ, அது சரி. ஆனால் அதுக்காகலாம் உன்னை சீக்கிரம் மன்னிச்சிட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு? என்ன பண்ணணும்? இனிமே என்னை அடிக்கடி டேட்டிங் கூப்பிட்டு போகணும், வெளியே கூப்பிட்டு போகணும். அப்புறம் நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும். டேய், இதெல்லாம் நான் பண்ணுறது தானே. இப்போ எப்படி சொல்லுவேன்? அப்போவே டாப்பர். இப்போ ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் ஆஃபீஸ் இருக்குது, மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா நான் தானே வெக்ஸாகி உட்காரணும். டேய், அதெல்லாம் இல்லைடா, கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட்லேருந்து ஒரு ரிங் எடுத்து ஜெக்கிக்கு தான் போட்டு விட்றா. தயம், டேய் என்ன எமோஷ்னல் ஆகுற? இவ்வளோ நேரம் ஒரு டாப்பர்னு கூட பார்க்காம நான் அவ்வளோ கலாச்சிட்டு இருந்தேன். கலாச்சந்தான், ஆனாலும் எமோஷ்னல் ஆகிடுச்சு. அச்சோ, என்ன குழந்த அழுகுது? ஐயோ, கண்ணெல்லாம் இருக்குதே. டே, இது பாரு, எனக்கு குழந்தைன்னு சொன்னால் அவ்வளோதான். குழந்தை இல்லையா? யாரா குழந்தை? நான் குழந்தையா? ஆமாம், நீ குழந்தைதான். இது பாரு, இது குழந்தைன்னு சொன்னால் அவ்வளோதான் சொல்லிட்டேன். குழந்தை சொல்லக்கூடாதோ? சார் என்ன பெரிய ரோமியோன்னு நினைப்பா? ஆமாம், நான் ரோமியோ, நீ ஜூலியட்டு. எது, நீ ரோமியோவா? இந்த ஸ்டோரியில் நான் தாண்டா டாப்பரு. ஸ்டோரியில் டாப்பராக இருந்தாலும் இந்த ஜெக்கே தான் எப்போவும் டாப்பு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இந்த ஸ்டோரியில் நான் தான் டாப்பு. சரி, இந்த ஒரு ஸ்டோரியில் நீயே டாப்பாக இருந்துட்டு போ. சரி, என்ன பிளான்? நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பேசிகிட்டு இருக்கான். ஜமுக்கா பசிக்கிட்ட. சாப்பிட்லையா நீ? எங்கே, காலையில் எழுந்ததும் உன் ஞாபகம் வந்துச்சு. ஆஃபீஸ் போய் பெர்மிஷன் போட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு உன்னை பார்க்க ஒரு சந்தோஷத்தில் சாப்பிடவே மறந்துட்டேன். என்னடானா என்னை இப்படி உட்கார வச்சு போய் கேட்கல. சரி இரு, நான் போய் உனக்கு ராமியன் ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் அந்த டே அப்படியே போகுது. இப்போ தயங்தான் கிளம்புறான். தயம், கண்டிப்பா நீ போகணுமா? எனக்கு உன்னை விட மனசே வரலடா. டேய், இனிமே அடிக்கடி மீட் பண்ணலாம். ஃபீல் பண்ணாத. உன்கிட்ட நம்பர் இருக்குல்ல? அச்சோ, நியூ நம்பர் கொடுக்க மறந்துட்டேன்ல. இனி இனிமேல் எப்போ வேணால் கால் பண்ணு. அப்புறம் எப்போ வேணுமோ மீட் பண்ணலாம். அப்புறம் நாளைக்கு ரெடியாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயம் கிளம்பி போயிட்டான். நைட் டைம் ஜங்குக்கோட வீட்டு காலிங் பெல் தான் அடிக்குது. இந்த நேரத்தில் யாரு அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் கையில் ஒரு பேக்கோட வந்து நிற்கிறாரு. சார், நீங்கள் யார்? அது தயங் சார் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கை கொடுத்துட்டு போயிட்டாரு. அதில் கவர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு ட்ரெஸ் இருக்குது. டக்குன்னு தயங்கிட்ட இருந்து கால் வருது. ஹலோ, என்ன ஹனி, ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கா? ஆ, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், என்ன திடீர்னு? அது நீ குரூப்பில் மெசேஜ் இன்னும் பார்க்கலையா? என்ன? ஃபஸ்ட் நம்ம காலேஜ் குரூப்பை மெசேஜ் பாரு. ஹே, நாளைக்கு ரீயூனியனா? ஆமாம், 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரீயூனியன் வச்சுருக்காங்களாம். எல்லாத்தையும் என்னால் வர முடியாது. நாளைக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கு. இது பாரு சோமுக்கா, ப்ளீஸ் எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லக்கூடாது. நாளைக்கு ரீயூனியனுக்கு நீ வர, அதுவும் இந்த அவுட்ஃபிட்டோட. ஓகே, தட்ஸ் ஃபைனல். டைம் இதை பார், எனக்கு தெரியாது, நாளைக்கு கண்டிப்பாக நீ அங்கே வர. உனக்காக நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லு. அதெல்லாம் இப்போ முடியாது, நான் நாளைக்கு சொல்கிறேன். இதை பாரு, நீ கண்டிப்பாக வர, இல்லை நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ ஜேகேக்கும் வேறு வழி இல்லை, டைம் கூப்பிட்டுட்டான். அதுவும் தனக்காக கஸ்டமைஸ்டு அவுட்ஃபிட் வேறு கொடுத்துருப்பான். ஸோ இப்போது த நெக்ஸ்ட் டே 2 பேரும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரெடி ஆகிட்டாங்க. வாசலில் தயங்தான் காரில் வெயிட் பண்ணுறான். அவன் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கான். இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெளியில் இறங்கி போகிறான். ஸோ அதை பார்த்துட்டு தயங்க அப்படியே வாயை பொழுது பார்த்துட்ருக்கா. அப்போது ஜேகே தான், என்ன டாப்பு சார் இப்படி பார்க்குறீங்க? டாப்பு நல்லா இருக்கு. இல்லை, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொன்னேன். தடி, என்ன இவன் எப்படி இருக்கான்? நான் ட்ரெஸ்ஸை கஸ்டமைஸ் பண்ணும்போது இமேஜின் பண்ணதை விட இந்த ட்ரெஸ்ஸில் இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்ன ரியூனியனுக்கு டைம் ஆச்சு, நான் அத்தனை வாட்டி கற்றுனேன், இப்போ இன்னும் கனவு கண்டுட்ருக்க? ஒன்றும் இல்லை, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க போனதும் அங்கே இருக்க சீனியர்ஸ் அண்ட் இவங்க கூட படித்தவங்க, அதாவது இவங்க பேச்சில் படிச்சிருப்பாங்கள்ல, அண்ட் இப்போ இருக்க ஜூனியர்ஸ் எல்லோரும் பேன் வாய் பொறுத்து பார்க்குறாங்க. அது நம்ம சீனியர் தயங்கும் ஜங்குக்கும் தானே? ஆமாண்டா. என்னடா 2 பேரும் ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள் மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு வராங்க. இவங்க இப்படிலாம் இருந்து பார்த்ததே இல்லையடா அப்படின்னும் போது தயவோட ஃப்ரெண்டு தான், மாப்பிள்ள என்ன வடதுரமும் தென்துரமும் ஒன்றா வர்றீங்க? ஏன்டா? இப்போ வர்றது காலேஜ் டைம்லேயே வந்திருந்தீங்கன்னா அவங்களோட குரூப் ஸ்டடியில் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை விட லவ் ப்ரிப்பரேஷன் தான் அதிகமாக இருந்திருக்கும். ஒருவேளை எங்களுக்கெல்லாம் தெரியாமல் அப்போவே சீக்ரெட்டாக லவ் பண்ணிங்களோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யார் சொன்னால் நாங்கள் லவ் பண்ணுறோன்னு? அப்படிலாம் இல்லையா? அப்படின்னா 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. அது கோஇன்சிடென்ட் மச்சான், சத்தியமாக எனக்கு தெரியாது. நேற்றுக்கு நான் ட்ரெஸ் வாங்க போனேன், இது நல்லா இருக்குன்னு சூஸ் பண்ணேன், அதே மாதிரி அவன் சூஸ் பண்ணான்னு எனக்கு எங்கே தெரியும் அப்படின்னு தயம் வாய்க்கு வரதெல்லாம் உளறிட்டு இருக்கான். எங்கள் ஜேகேக்கு சிரிப்பாக வருது. அவன் சிரிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம்
கொஞ்ச நேரம் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஈவினிங் டைம் அதாவது ரீயூனியன் அதில் வந்து சின்ன பார்ட்டி மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, காலேஜ்லேயே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகுது. ஜங்குக்கு ஒன்றும் புரியல. அட பாவிங்களா! இவ்ளோ பெரிய காலேஜில் ஒரு ஜெனரேட்டர் கூட ஓட வைக்க மாட்டீங்க? கரண்ட் போயிடுச்சு. என்னடா! எவ்வளோ அழகா டிஜேலாம் போட்டு பாட்டு போட்டு மஜா பண்ணலான்னு வந்தா, போச்சா அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்டு தான், இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம மச்சான் வேற இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கான். ஐயோ! தயவு சொல்ல வேணான்னு சொன்னானே, நானே உளறிடுவேன் போல. இல்லடா இல்ல மாப்ள பாத்தியா? அதான் இந்த சொட்ட தண்ணி பிரின்சிபலுக்கு அறிவே இல்ல. நீ சொன்ன மாதிரி ஒரு இன்வெர்ட்டராவது வாங்கி வைக்கலாம். ஐயோ! மச்சான் டிஜே போட்டு பாட்டுலாம் போடலாம்டா. டேய் அதைத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னதை எனக்கு திருப்பி விட்றியா? சாரி மாப்ள மறந்துட்டேன். தூ வாய் மூடு அப்படின்ட்டு ஜேகேவும் அவன் ஃப்ரெண்டும் தான் அடித்து விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் 2 மினிட்ஸ் அப்படியே லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. பார்த்தா ஸ்டேஜ் கிராண்டாக டெக்கரேஷன். பின்னாடி ஒருத்தர் அப்படியே திரும்பி நிற்கிறாரு. என்ன நடக்குதுங்க? ஏய் ரீயூனியன் சொன்னீங்க, இதெல்லாம் செட்டப் இப்படி இருக்கு? ரீயூனியனுக்கு தான் அப்படி தான் செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போது வந்துட்டு அப்படியே திரும்ப சாரி நம்ம ஜிகேக்கு செம்ம ஷாக்காக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா ஸ்டேஜ்லேருந்து தயங்கா வந்து அப்படியே கீழே இறங்கி வந்து முட்டி போட்டு நம்ம ஜிகேக்கு எல்லோரும் முன்னாடியும் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அண்ட் ஃபைனலி வந்து ஜிகேவும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அஃபிஷியலி அவங்க 2 பேரும் கப்புள்ஸாகவும் ஆகிட்டாங்க. ஸோ அந்த ரிங்கை போட்டதுக்கப்புறம் தயங்கா ஜிகேக்காக ஒரு சாங் பாடியிருப்பார். அது என்னன்ட்டு நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இதோட இந்த ஸ்பெஷல் பார்ட்டை முடிச்சுக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்கடா. பாய், see you. தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை. பார்த்த பின்புதான் நம்பி விட்டேன் மறுக்கவில்லை.